வணக்கம், மெல்கோஸ் பேசுறேன். டேட்டா சயின்ஸ் தமிழ்ல இருந்து நம்ம வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பார்த்து முடிச்சோம். அப்புறம் வந்து நம்ம வந்து செட்டு பார்த்து முடிச்சோம், டபுள் பார்த்து முடிச்சோம். கடைசியான விஷயம் வந்து டிக்ஷனரி. வெரி பவர்ஃபுல்லான கலெக்ஷன் டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி. ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற டேட்டா டைப் நம்ம வந்து இதையும் லிஸ்ட்டையும் இதையும் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு. ஸோ டிக்ஷனரி பற்றி நம்ம வந்து விளக்கமா எல்லாம் பார்த்துவோம் நம்ம. ஓகேவா? ஓகே, ஆல்ரைட். இன்னொரு லிஸ்ட்டுக்கு வந்து இந்த டிக்ஷனரி கிட்டத்தட்ட ஒரு 77 பேஜஸ் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு உங்களுக்கு வந்து டிக்ஷனரியில. அது ஷார்ட்டா வந்து நம்ம வந்து டிக்னு சொல்லுவோம். நம்ம டிக்ஷனரி டிக்னு சொல்லுவோம். டிக்ஷனரிக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று இருக்கு, மேப்பிங்னு பேர். ஓகேவா? மேப்பிங்னு பேர். அதாவது மேப்பிங்னாக்க அது வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ மேப் பண்ணிருக்கோம். பேரா இருக்கும், ஜோடி ஜோடியா இருக்கும். இப்ப நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம டிக்ஷனரி பார்க்கும்போது நம்ம வந்து டிஃபால்ட் டிக்லாம் பார்க்க போறோம். அமேசான் வந்து எப்படி இந்த டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுது நம்ம ரியல் டைம் ஒர்க் அதையும் பார்த்துருந்தோம். ஓகேவா? ரைட். நம்ம இதை பத்தி விளக்கமா நிறைய மெத்தட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அப்புறமா நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். கிட்டத்தட்ட ஒரு 43 டாபிக் இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம், டிக்ஷனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்ன பார்க்க போறோம், நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். எப்படி டிக்ட வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து லிஸ்ட் செட்டு டப்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? அது எப்படி டிக்ட் எப்படி பண்றது, எப்படி டிக் பண்றோம், எப்படி பண்றோம், கீனா என்ன, வேல்யூனா என்ன டிக்ஷனரியில பார்ப்போம். அப்புறம் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன பார்ப்போம். அப்புறம் எப்படி வந்து நம்ம கீயை வந்து எப்படி பாஸ் பண்றது. அப்புறம் வந்து என்னென்னலாம் உள்ளே வந்து எப்படிலாம் வந்து கிரியேட் பண்ண முடியாது. டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிக்ட் யூசிங் லிஸ்ட் ஆஃப் செட் பண்ணக்கூடாது, ஏன். அப்புறம் வந்து அது மாதிரி வந்து டப்புள்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது, ஏன், அது என்ன பர்பஸ் என்ன. அப்புறம் வந்து டிக்ஷனரி எப்படி வந்து ஆட் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும் இருக்குது. இன்னொன்று வந்து டிக்ட் வந்து நம்ம 3.7 ஐம் நாட் ஷுவர் பர்சன், எனக்கு 3.7 பைத்தானுக்கு முன்னாடி வந்து அன்ஆர்டர்டா இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ஆர்டர்டா மாத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ எல்லாமே ஆர்டர்ட் ஆகிட்டு எக்ஸப்ட் செட் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம நேற்றுக்கு வந்து கவுண்டர் ஞாபகம் இருக்கா? கவுண்டர்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம். 4 வகையா நம்ம என்ன பண்ணி பார்த்தோம்னாக்க நம்ம டிக்ளேர் பண்ணி பார்த்தோம். எம்டி கவுண்டர், அப்புறம் எம்டி கவுண்டர் வந்து நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு பார்த்தோம். நம்ம அது மாதிரி 4 வகையா நம்ம வந்து பண்ண மாதிரி நிறைய டிக்ஷனரி வந்து நிறைய மாடல் நம்ம வந்து இனிஷியேட் பண்ண முடியும், எப்படியும் பார்க்க போறோம் நம்ம. அப்புறம் டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் டிக்ஷனரி பார்த்தோம். இனிஷியேஷன் பண்றது வேற, கிரியேஷன் பண்றது வேற, எப்படி அப்டேட் பண்றது. அப்புறம் இன்னும் ஒரு ஆப்பரேட்டர் பார்த்தோம், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் பார்த்தோம். நம்ம அதை எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கறது. ஓகேவா? அது நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு டிக் மெத்தட் பார்த்தோம். நம்ம இது வரைக்கும் டேட்டா டைப்ல வந்து நம்ம கலெக்ஷன் டேட்டா டைப்ல வந்து லிஸ்ட்டுக்கு மெத்தட் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேவா? லிஸ்ட்டுக்கு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து செட்டுக்கு பார்த்துருக்கோம். நம்ம மெத்தட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து டப்புளுக்கு பார்த்துருக்கோம். நம்ம 2 மெத்தட் தான் இருக்கு பார்த்துருக்கோம். அது மாதிரி டிக்ட்டுக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? டிக்ட், டிஎஸ்சிடி டிக்ட். ஓகேவா? டிக் டாட். ஓகே, நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. நம்ம இந்த செட் டிஃபால்ட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம அப்டேட், பாப்பு, அப்புறம் ஐட்டம்ஸ், வேல்யூஸ், கீஸ் எல்லாம் பார்க்க போறோம். சரியா? அதையும் பார்த்துருவோம். அந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் வந்து வேல்யூஸ் எப்படி மாற்ற முடியுமா, என்ன, எப்படி காப்பி பண்றது. அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் வச்சு பண்றது எப்படி. இப்ப கேட்டீங்களா டபுள் ஸ்டார் கேட்டீங்களே, அதை வச்சு பண்றது எப்படி. டபுள் ஸ்டார் வந்து அதை வச்சு காப்பி பண்றது எப்படி, ஷேலோ காப்பி பண்ணலாம் எப்படி பண்றது. அப்புறம் வந்து 2 கீ வந்து ஒண்ணா இருக்கலாமா, இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அப்புறம் வந்து 2 டிக்ஷனரி நம்ம என்ன பண்ணோம், 2 லிஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தோம், பிளஸ் வச்சு பண்ணி பார்த்தோம். 2 டப்ல வந்து பிளஸ் வச்சு ஆட் பண்ணி பார்த்தோம். அது மாதிரி 2 டிக்ஷனரி வந்து நம்ம எப்படி பண்ண முடியுமா, எப்படி ஆட் பண்ண முடியும், டபுள் ஸ்டார் பண்ண முடியுமா, அது பார்ப்போம். நம்ம டிக்ஷனரி அப்டேட் பண்றது, அப்புறம் வந்து காப்பி என்ன, அப்டேட்னா என்ன, ஒரு டிக்ஷனரியை வந்து டெல் பண்றது எப்படி, அப்புறம் அதை சார்ட் மெத்தட் யூஸ் பண்றோம், ரிவர்ஸ் யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம வந்து லிஸ்ட் எந்த ஐட்ரபிளையும் நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு ஐட்ரப் பண்ணி ஒவ்வொரு வழியும் எடுக்க முடியும். அது மாதிரி டிக்ஷனரியில ஐட்ரப் அது மாதிரி என்ன செய்ய முடியும், ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை ஐட்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு வழி எடுக்கும் போது என்ன வரும், கீ வருமா, வேல்யூ வருமா, அதை பார்ப்போம். நம்ம கீயையும் வேல்யூஸையும் எப்படி அக்சஸ் பண்றது. அப்புறம் நம்ம டப்புள் அன்பேக்கிங் பார்த்தோம்ல, அது மாதிரி டிக்ஷனரியில் அன்பேக்கிங் இருக்கு, டபுள் ஸ்டார் வச்சு அது எப்படி பண்றது, கிளியர் மெத்தடு. அப்புறம் வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம செட்ல வந்து பாப் என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுங்க. ஒன் மோர் டைம். செட்ல ரேண்டமா ரிமூவ் பண்ணுங்க. ரைட். இன்னொரு வார்த்தை வந்து ஆர்பிட்ரரின்னு பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து பர்టిక్యులர் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணாக்க எனக்கு செட்ல என்ன பண்றது, என்ன பண்ணுவோம், ரிமூவ் ஆஃப் கொடுக்கணும், ரிமூவ் வேல்யூ கொடுக்கணும் சார். அவ்வளவுதான், ரிமூவ் மெத்தட் வச்சு தான் கொடுப்போம். ஓகே, ரிமூவ் என்ன பண்ணும், அப்புறம் வந்து டிஸ்கார்ட் என்ன பண்ணும். ரிமூவ்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் டிஸ்கார்ட்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும், ரிமூவ் டிஸ்கார்ட். ஓகேவா? என்ன பண்ணும், சோ ரிமூவ் வந்து அந்த ஐட்டம் இல்லனா கீ எரர் கொடுக்கும்.
ஒன்றரை கீ இருக்கும். ஓகே, டிஸ்கார்டு எரர் காட்டாது. ஓகே, ஆல்ரைட். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க பாப் மெத்தட் வந்து செட்லயும் லிஸ்ட்லயும் பாப் இருக்குது. லிஸ்ட்ல பாப் தெரியும், லிஸ்ட் வந்து லிஃபோ எல்ஐஎஃப்ஓ லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற வாசி கடைசியில உள்ள ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிடும் பாப்ல. ஓகேவா? செட்ல வந்து ஆர்பிட்ரரி ரிமூவ்னு சொல்லிருக்கோம். இங்க என்ன இருக்குனாக்கா பாப் இருக்குது, பாப் ஐட்டம் ரெண்டு மெத்தட் இருக்கு டிக்ஷனரில. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்புறம் இந்த கீ எக்ஸெப்ஷன் வருதுல்ல, அது எப்படி அவாய்ட் பண்றது, செட் டிஃபால்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்ப்போம். அந்த கெட்டுக்கும் செட் டிஃபால்ட்னு என்ன, அப்புறம் அப்படி செட் டிஃபால்ட் எப்படி நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் பண்றது, அது வந்து பார்ப்போம் நம்ம. அப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிருக்கோம் சிங்கிள் வேல்யூ வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் பண்றது எப்படி, கீ எடுத்து இந்த டிக்ஷனரி உள்ள கீ எடுத்து லிஸ்ட் ஆட் பண்ண முடியும். அப்புறம் வந்து கீ இருக்கா இல்லையா. அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து கவுண்டர்னு பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே கவுண்டர் மெத்தட் பார்த்திருக்கோம். கவுண்டருடைய பர்பஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ்ல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ட்ரிப்ளிகேட்ஸ் இருந்துச்சுனாக்க எத்தனை ட்ரிப்ளிகேட் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. அதான் பார்த்தோம், கவுண்டர் பார்த்திருக்கோம். இதுல எப்படி டிக்ஷனரில எப்படி அந்த கவுண்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க அமேசான் தான் போயிருப்பீங்க. இப்ப வந்து நீங்க வந்து இப்ப அமேசான்ல வந்து நீங்க வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் தேடுவீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாக்க உங்களுக்கு காமிக்கும். இன்ஃபர்மேஷன் இல்ல, நீங்க தேடுற ஒரு ப்ராடக்ட் இல்ல அப்படின்னாக்க என்ன ஆகும், உங்களுக்கு சாரி இந்த ஐட்டம் இல்லைன்னு வரும்ல. நமக்கு கொடுக்குற டிஸ்பிளே எப்படி. ஆனா நம்ம பின்னாடி வந்து அந்த பிசினஸ் பீப்புள் என்ன செய்வாங்கனாக்க என்னென்ன ஐட்டம்லாம் தேடுற ஐட்டம் இருந்தா உங்களுக்கு காமிச்சிட மாட்டாங்க. ஓகேவா? இல்லைன்னாக்க என்ன செய்யணும்னாக்க இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து 1,00,000 பேர் பர்டிகுலர் ஐட்டம் தேடினாங்க, இந்த ஐட்டம்லாம் இல்லை அப்படின்னு நீங்க தேடுற ஐட்டத்தை கொண்டு போயிட்டு ஒரு டேட்டா பேஸ்ல போட்டு வைக்கணும். ஞாபகம் இருக்கா? இந்த ஐட்டம்லாம் தேடி பார்த்தாங்க, இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, நிறைய பேர் இந்த ஐட்டம் தேடுறாங்க, அப்ப இந்த ஐட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அமேசான்ல வந்து கொண்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு நார்மலா ஒர்க் பண்றது கான்செப்ட். அதெல்லாம் வந்து இப்ப டிக்ஷனரி மூலம் தான் டிக்ஷனரி மூலம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம் போட்டு பார்த்துருவோம். ஓகே, இதான் பண்ண போறது இப்ப. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வந்து ஃபாஸ்டஸ்டா ஒரு வேல்யூ அக்சஸ் பண்றதுனாக்க கலெக்ஷன் டேட்டா டைப் வந்து அது வந்து டிக்ஷனரி தான். ஓகேவா? ரெண்டாவது வந்து செட்டு, மூணாவது டீப்புள், நாலாவது லிஸ்ட். இதுதான் ஆர்டர். ஞாபகம் வச்சுங்க. எனக்கு வந்து கீ வேல்யூ இருக்கிற வாசி கரெக்ட். இப்ப நம்ம 50 பேர் இருக்கு, நம்ம கரெக்டா நம்ம வந்து என்ன சொன்னாக்க நம்ம பேர் சொல்லி அவங்களுக்கு வேல்யூ எடுக்க முடியும். கீ வேல்யூ ரெண்டுமே இருக்கிற வாசி ரொம்ப ஃபாஸ்டா போய் எடுத்துரும். ஸ்டார்ட் பண்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ற, அதாவது என்ன வேல்யூ வந்து அக்சஸ் பண்றது ஈஸியான விஷயம். ரொம்ப கஷ்டமா அக்சஸ் பண்றது லிஸ்ட் மட்டும் தான், ஏன்னா ஆர்டர்ங்கிற வாசி. ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரி, ரெண்டாவது வந்து செட்டு, மூணாவது வந்து டபுள், நாலாவது வந்து லிஸ்ட். ஓகேவா? இதான் விஷயம். ஃபாஸ்டஸ்ட் அக்சஸ் பண்றது வந்து இது கிட்டத்தட்ட வந்து டேட்டா பேஸ் மாதிரி உங்களுக்கு. டேட்டா பேஸ்ல வந்து நமக்கு வந்து டேபிள் இருக்கும், டேபிள் இன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியாது, அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு. ரைட்? ஓகே, யாராச்சும் ஜூனியர்ஸ் படிங்க, யாராச்சும் புதுசா நீங்க யாரும் வந்தாங்களே படிங்க. ஓகே, புதுசா வந்தவங்க படிங்க, யாராச்சும் anybody படிங்க. A dictionary is an example of a key value store, also known as mapping in Python. It allows you to store and retrieve elements by referencing a key. As dictionaries are referred by key, they have very fast lookups. As they are primarily used for referencing items by key, they are not sorted. That is, key and value together cannot be sorted. But using sorted, only keys can be sorted. ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பேராகிராஃப்ல. நான் சொல்லி முடிச்சிருவோம். டிக்ஷனரி பத்தி உங்களுக்கு வந்து ஓவர் டவுட் இருக்க கூடாது. ஓகேவா? டிக்ஷனரி வந்து நம்ம பிசிஇபி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, நம்ம என்னமோ இப்ப எல்லா எக்ஸாமுக்கும் வந்து டிக்ஷனரி வரும். நம்ம பிசிஇபிக்கு வரும், அசோசியேட் பிசிஏபிக்கு வரும், அப்புறம் ப்ரொஃபஷனல் 1, ப்ரொஃபஷனல் 2 எல்லாத்துக்கும் டிக்ஷனரி உண்டு உங்களுக்கு. ஓகேவா? நிறைய ஒரு 5 இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு. இதோட இன்னொரு பேர் வந்து மேப்பிங்னு பார்த்துருக்கோம். நம்ம வந்து இன்னொன்று வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், லிஸ்ட்ல என்ன இருக்கும், ஐட்டம்ஸ் இருக்கும், எலிமெண்ட் இருக்கும் பார்த்துருக்கோம். டபுள் ஐட்டம் எலிமெண்ட் இருக்கும் பார்த்துருக்கோம். செட்ல எல்லாம் அதான் பார்த்துருக்கோம். இதுல மட்டும் பேர் மாத்த போறாங்க. இனிமே இதுல என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கோம், அதுல வந்து ஐட்டம் எலிமெண்ட் பண்ண மாட்டோம், இதுல வந்து கீ வேல்யூன்னு பண்ணுவோம். அது மட்டும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். நம்ம ஐட்டம் எலிமெண்ட் படிச்சிருக்கோம். ஐட்டம் எலிமெண்ட், ஆப்ஜெக்ட், பிசினஸ் இன்ஃபர்மேஷன், பிசினஸ் கண்டென்ட் எல்லாம் மாத்தி பேசிருக்கோம். இல்ல ஒரே வார்த்தை, எந்த வார்த்தையும் கிடையாது. கீ வேல்யூ, கீ அதுக்குள்ள வேல்யூ. சரியா போச்சு. ஓகேவா? அந்த கீயையும் வேல்யூயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? நீங்க மேப்பிங்ன்றது எப்படின்னாக்க வந்து நம்ம டிஸ்கோ டிக்ஷனரி மாதிரி ஒரு இங்கிலீஷ் டேர்ம் ஒன்று இருக்கும், தமிழ்ல மீனிங் இருக்கும், பேர் ஜோடியா இருக்கும்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. அதான் மேப்பிங் டிக்ஷனரி மாதிரி. அதான் டிஸ்கோ டிக்ஷனரியா தான். டிக்ஷனரி தான் மீனிங் அதே தான். டிக்ஷனரினாக்க வந்து ஒரு அதனுடைய மீனிங் இருக்கும், தமிழ்ல மீனிங், இங்கிலீஷ் மீனிங் இருக்கும். அது மாதிரி கீ வேல்யூ
இந்த வார்த்தையை தவிர பாக்கி எந்த வார்த்தையும் நான் யூஸ் பண்ண மாட்டோம் கடைசி வரைக்கும் டிக்ஷனரியில. இதே வார்த்தை தான், கீ வேல்யூ தான் யூஸ் பண்ண போறோம் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது இன்னொன்னு நம்ம என்ன பண்ணோம்னாக்க, நம்ம ஐட்டம் யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கு, நம்ம லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணோம், ஐட்டம் யூஸ் பண்ணோம். லிஸ்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஐட்டம்னு சொன்னோம் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஐட்டம் சொன்னோம்ல. இங்க வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுங்க, ஐட்டம், எலிமெண்ட், பிசினஸ் கண்டென்ட் வேணாலும் சொல்லுவீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஐட்டம் அது எலிமெண்ட் சொல்லுவாங்க. டிக்ஷனரியில வந்து எதை ஐட்டம்னு சொன்னாங்க, என்ன சொன்னோம் உங்களுக்கு, கீ சொன்னோம், அப்புறம் வந்து கீ சொன்னோம், அப்புறம் வந்து வேல்யூ சொன்னோம். இந்த ரெண்டையும் சேர்ந்து இருக்குல்ல, இதுதான் ஐட்டம்னு சொல்லுவீங்க. ஓகேவா? கீ வேல்யூ தான் பயன்படுத்திட்டு இருப்போம். இந்த ரெண்டையும் சேர்ந்து இருக்குல்ல, அது ரெண்டும் சேர்ந்ததுதான் நான் ஐட்டம்னு நம்ம சொல்லுவீங்க. அதான் ஃபண்டமெண்டலா எந்த டவுட்ல கிளியர் பண்ணீங்க, அது ஐட்டம் சொல்லுவாங்க. அடுத்தது அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து இப்ப நான் என்ன செய்வேனாக்க, இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப 6வது இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னாக்க எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 1 போடுவேன். இண்டெக்ஸ் ஆஃப் 1னாக்க 6 வந்துடும், இண்டெக்ஸ் ஆஃப் 7 வந்துடும். உங்களுக்கு இண்டெக்ஸ் வச்சு வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? டப்புளுக்கும் இண்டெக்ஸ் உண்டு, லிஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் உண்டு. நான் ரீகர் பண்ணிட்டு இருக்கேன், பழைய இன்ஃபர்மேஷன் ரீகர் பண்ணிட்டு இருக்கிறேன். டப்புளுக்கு மட்டும் எனக்கு வந்து கிடையாது. அதனால என்ன செய்வேனாக்க வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்க அதோட ஐட்டத்தோட நேம் வச்சு இருப்போம். டப்புளுக்கு மட்டும், டப்புளுக்கா செட்டுக்கு மட்டும். டப்புளுக்கு இண்டெக்ஸ் உண்டு, லிஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் உண்டு, பார்த்துட்டு இருக்கோம். இது டிக்ஷனரியில என்ன செய்ய முடியாது, அது மாதிரி இண்டெக்ஸ் வச்சு எடுக்க மாட்டோம். ஓகேவா? அப்ப எதை வச்சு எடுப்பீங்கன்னாக்க, நீங்க இந்த கீ இருக்குல்ல, அந்த கீயை வச்சு எடுப்போம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீயை வச்சு பேஸ் பண்ணா எடுப்போம். நம்ம இண்டெக்ஸ் வச்சு எடுக்க மாட்டோம். அது ஒண்ணு. ஓகே தானே? ஓகே. சோ என்ன வேண்டது, இப்ப எல்லா எலிமெண்ட்டும் ரெஃபரன்ஸும் இப்ப கீ தான், ஞாபகம் வச்சுங்க, பை கீ. ஓகேவா? அப்புறம் வந்து பாருங்க, அப்புறம் வந்து என்ன பண்ண போனாக்க, நம்ம வந்து ஏன் ரொம்ப ஃபாஸ்டஸ்டா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, எனக்கு கீயை வச்சு எடுக்கிற வாசி என்ன 1 கோடி இன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே எனக்கு ஒரு வேல்யூ வேணும்னாக்க எல்லா வேல்யூக்கும் கீ வந்துடும். அந்த கீயை சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ வந்துடும். எனக்கு ஃபாஸ்ட் லுக்அப். அதனால வந்து எனக்கு என்னன்னாக்க கீ பேஸ்டு, அதனால ஃபாஸ்ட் லுக், அதோட ஃபாஸ்ட் லுக்அப்னா ஈஸி அக்சஸ் பண்ண முடியுது. அது ஒண்ணு பார்த்தோம். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து எப்படின்னாக்க, நம்ம வந்து சார்ட் பண்ணோம். எனக்கு நான் இது வந்து இப்ப நான் வந்து இப்ப இந்த 4, 6, 7 சப்போஸ் இப்ப 20, 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சார்ட் பண்ணாக்க எனக்கு என்ன ஆகும்னாக்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அசெண்டிங் டிசென்ட்ல வரும். எனக்கு இப்ப 4 வரும், 6, 7, அப்புறம் 10, 20 வரும். இதான் நம்ம பார்த்திருப்போம். நம்ம இதை நம்ம வந்து பார்த்திருப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லிஸ்ட் சார்ட்டா ஓகே ஓகே தானே, எனக்கு வரும்போது இப்படிதான் வரும் எனக்கு. ஓ சாரி, லிஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். அது என்ன வரும் ஆன்சர், லிஸ்ட் 1. ஓகே, லிஸ்ட் 1. ஓகே, எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அசெண்டிங்ல வரும், டிசெண்டிங்ல வரும். ஐ மீன் பைட் இது பேர் வந்து அசெண்டிங் டிசெண்டிங் பேரு. அசெண்டிங் தானே? அசெண்டிங். எனக்கு டிசெண்டிங் வேணும்னாக்க என்ன செய்யணும், இப்ப ரிவர்ஸ் 2 போட்டுருவோம். 2 போட்டுருவோம். ஏன் குழப்பம் கிடையாது. அப்படியே ஆப்போசிட்ல எனக்கு ரிவர்ஸ் ஆயிடும். பார்த்தோம். இது எல்லாமே வந்து மற்ற ஐட்டபிள் உள்ளது, டபுளுக்கு இதெல்லாம் உள்ளது இல்லை. வேற நம்ம டிக்ஷனரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 வேல்யூ இருக்குன்னு சொல்லிருக்கோம். கீயை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணும், வேல்யூவை ஸ்டார்ட் பண்ணாது. ஓகே தானே? ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பேசிருக்கோம் நம்ம. இப்ப மேப்பிங்னு பேரு, கீ தான் முக்கியமான விஷயம். கீ வந்து ஃபாஸ்ட் லுக்கப்பா இருக்கும் எப்போதுமே வந்து. அப்புறம் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 2ஐயும் ஸ்டார்ட் பண்ணாது, கீயை மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அப்புறம் என்ன சொன்ன, உங்களுக்கு வந்து கீயும் வேல்யூ சேர்ந்தது பேரு தான் ஐட்டம்னு சொல்லிருக்கேன். கீ தனி, ஐட்டம் தனி, 2 சேர்ந்தா சாரி, கீ தனி, வேல்யூ தனி, 2 சேர்ந்தா. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நேத்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம் சார். மார்க் ஈக்குவல் டு 95, 100 சம்திங் 1000 வேல்யூவை பேஸ் பண்ணில சார் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அது கலெக்ஷன் அது பேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி பண்ணும்போது அது வந்துச்சு. என்ன சொல்றாங்க எதுக்கு சார்? கலெக்ஷன் பேக்கேஜ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணோம்ல சார். சரி, அதுபடி பண்ணும்போது வந்து வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துச்சு. அது கவுண்டர் நம்ம பண்ணிட்டோம். கவுண்டர் யூஸ் பண்ணி பண்ணது. கவுண்டர் யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து நீங்க வந்து கீய பேஸ் பண்ணி பண்ணனும்னு சொல்றீங்க. அந்த டிஃபரன்ஸ் கலெக்ஷன்ல ஓகே. ஆமா ஓகே. அது நீங்க சொல்றது மனிதா கலெக்ஷன்ல வந்து கவுண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது எது அதிகபட்ச கவுண்டா இருக்கும். மனிதான பேர் வந்து 10 வாட்டி வந்திருக்குது. இப்ப கமல்ல வந்து 5 வாட்டி வந்திருக்குனாக்க உங்க பேர் ஃபர்ஸ்ட் வரும், கமல் பேர் 2ஆவது வரும், 3ஆவது பேர் என் பேர் வரும். அப்படி வரும். ஓகேவா? கவுண்டர்ல பண்ணும்போது புரியுதா புரியலையா? ஓகே சார்.
இல்ல நேத்து அந்த டிக்ஷனரி தான் வச்சிருந்தோம். டிக்ட் ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் அத கவுண்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது வேல்யூ பேஸ் பண்ணி சார்ட் இல்ல கவுண்டர் கொடுக்கிற அவுட்புட் வந்து டிக்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம். இந்த கவுண்டர் கொடுக்கிற அவுட்புட் வந்து டிக்ஷனரி மாதிரி இருக்கும். டிக்ஷனரி மாடல் இருக்கும். ரைட். சோ இது பாத்தோம்ங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து டிக்ட் வந்து அன்சார்ட்டட் கீ. ஓகே, அப்புறம் பாத்துங்க நான் டிக்ட பேசிட்டு இருக்கோம். இப்ப டிக்ட்ல வந்து சொன்னா முதல்ல எனக்கு முக்கியமான விஷயம்னா கீ. இந்த இருக்கு கீஸ் இருக்கு. ஓகேவா, கீஸ் இருக்கு. அப்புறம் டிக்ட்ல என்ன இருக்குன்னா எனக்கு வந்து கீ இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. வேல்யூஸ் இருக்குதா, வேல்யூஸ் இருக்குது. ரெண்டும் சேர்ந்த பேர் ஐட்டம்ஸ். பேர் இந்த இருக்கு ஐட்டம்ஸ். இது மூணு ஞாபகம் வச்சுங்க. கீ, வேல்யூ, ஐட்டம்ஸ். இது மூணு சுத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கடைசி வரைக்கும் இது மூணு சுத்தி தான் நம்ம வந்து கோடிங் எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா, கீஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஈக்குவலா வேல்யூஸ் இருக்குது, ரெண்டும் சேர்ந்த ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேவா, ரைட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப என்ன பண்ணிச்சுனாக்க வந்து இந்த ஆர்டர் டிக்னு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இது வேண்டாம். ஏன்னாக்க வந்து முந்திதான் டிக்ஷனரி வந்து அன்ஆர்டர்ல இருந்த வாசி யூஸ் பண்ணோம். சும்மா போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ வந்து டிக்ஷனரி வந்து பை டிஃபால்ட்டா ஆர்டர் தான் ஆயிட்டுது. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆர்டர்ட் ஆயிட்டுனாக்க நீங்க புதுசா வந்து ஒரு எலிமெண்ட்டை கொண்டு போய் டிக்ஷனரில ஆட் பண்ணீங்கன்னாக்க லிஸ்ட்ல ஆட் பண்ணும்போது எங்க ஆட் ஆகும்? செகண்ட்லவா, தேர்ட்லவா? புதுசா எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது லிஸ்ட்ல எங்க போய் ஆட் ஆகும்? சார் லாஸ்ட்ல சார். கடைசியா. ஏன்னா அது ஆர்டர். அதே மாதிரி டிக்ஷனரி என்ன ஆயிட்டாங்க உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆயிட்டு இருப்பேன். ஸோ கடைசியா போய் உங்க எலிமெண்ட் உங்க ஐட்டம் வந்து ஆட் ஆகும். ஐட்டம்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க கீ பிளஸ் வேல்யூஸ் அர்த்தம். ஓகேவா, அது ஐட்டம்னு அர்த்தம். சரி, இதுதான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் டிக்ஷனரி. ஓகேவா, அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஐட்டம்ல இப்போ அசெண்டிங் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பண்ணி நம்ம அப்புறம் வந்து கஸ்டம் கீ ஃபங்க்ஷன் கேன் பி சப்ளைட். அதெல்லாம் விட்டுருங்க. சார்ட்ல வந்து பண்றோம். சார்ட் மெத்தட்ல அதை கண்டு பண்ணலாம். சார்ட் மெத்தட்ல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். டிக்ஷனரி வந்து ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேஸ். ஜோடியா இருக்கும், கீ வேல்யூ இருக்கும். அப்புறம் வந்து டிக்ஷனரி கேசி ஒரு லென்த் இருக்கும். டெய்லி லென்த் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, லென்த் ஃபங்க்ஷன்ல வந்து எத்தனை கீன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட் லுக்அப். அப்புறம் வந்து the key must be, அதான் முக்கியமான விஷயம். the keys must be immutable object type. இது மட்டும் கரெக்டா அமைச்சு இப்பதான் தெரியும் உங்களுக்கு. நம்மளாம் புரிய ஆரம்பிச்சிருக்கோம் இம்யூட்டபிள் என்ன, இம்யூட்டபிள் என்ன அப்படின்ட்டு. கீ எப்படி இருக்கணும்? கட்டாயம் வந்து இம்யூட்டபிள் தான் இருக்கணும், மீட்டபிளா இருக்க முடியாது. நிறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். எப்படி இருக்கணும்? கீ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இன்டிஜர் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு. இதுதான் இம்யூட்டபிள். ஓகேவா, கீ வேல்யூ வந்து எப்படி வேணா இருக்கலாம், இம்யூட்டபிளா இருக்கலாம், மீட்டபிளா இருக்கலாம். கீ மஸ்ட் பி இம்யூட்டபிள். அது மட்டும் ஞாபகம் வச்சு. சரியா? ஓகே, ரைட். ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட். இந்த பாத்திரம் நம்ம சின்ன நார்மலா டிக்ஷனரி நேம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, லொகேஷன் சென்னை. நார்மலா உங்களுக்கு எப்போது மாதிரி சிம்பிளா ஆரம்பிக்கிறோம். இதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் சிம்பிளா ஆரம்பிச்சு அப்புறம் காம்ப்ளிகேட் இருக்கும். ஓகேவா, ரைட். நார்மலா டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும். எப்பவுமே என்ன பண்றதுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கர்லி பிரேஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம், கர்லி பிரேஸ் முடிச்சிருக்கோம். ஓகேவா, அது இன்னும் தெரியும் உங்களுக்கு. இப்ப எம்டி டிக்ஷனரின்றது இதான் எம்டி டிக்ஷனரி. ஓகேவா, வெறும் கர்லி பிரேஸ் பார்த்தாங்க ஞாபகம். சரி, இது வந்து எம்டி டிக்ஷனரி. ஓகேவா, செட்டு கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கர்லி பிரேஸ்ல லெஃப்ட் ஆரம்பிச்சு போட்டிருக்கோம். அப்புறம் பாருங்க எனக்கு வந்து அப்புறம் அந்த நம்ம பைத்தான்ல வந்து டபுள் கோட்டும் சிங்கிள் கோட்டும் நம்ம ஈக்குவல் தான் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். சரியா, நேம் வந்து ஸ்ட்ரிங் இருக்கு, கீ இதனுடைய வேல்யூ தான் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. வேல்யூல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் லொகேஷன் கீ ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அப்புறம் ஸோ எனக்கு ரெண்டு கீ இருக்குது. நேம்னு ஒரு கீ ஒன்று இருக்குது, லொகேஷன் கீ ஒன்று இருக்குது, ரெண்டு வேல்யூ இருக்குது. அனானிமஸ் வேல்யூ ஒன்று இருக்குது, சென்னைன்னு வேல்யூ ஒன்று இருக்குது. ஓகேவா, அப்புறம் பாருங்க ரெண்டு ஐட்டம் இருக்குது. ஓகேவா, இது மொத்தம் சேர்ந்தது ஒரு ஐட்டம். நேம் ஒரு ஐட்டம், லொகேஷன் எலிமெண்ட் ஒரு ஐட்டம். நான் எலிமெண்ட் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவோம். நேம் வந்து கீ, லொகேஷன் கீ, அனானிமஸ் வேல்யூ, சென்னை வேல்யூ. இந்த ரெண்டு பேரா சேர்ந்த பேரு ஐட்டம். ஓகேவா, இதுதான் விஷயம் உங்களுக்கு. பெருமனி பார்த்தா நார்மலா வர போதும் உங்களுக்கு. ஐடியெல்லாம் வரும் உங்களுக்கு. நார்மல் கான்செப்ட். லென்த் பார்த்தா 2 வரும் உங்களுக்கு. இப்ப சரியா, இது ஜஸ்ட் நார்மலா ஒரு டிக்ஷனரியுடைய டிக்ளரேஷன். நார்மலா டிக்ளேர் பண்றேன். சிம்பிளான விஷயம் உங்களுக்கு. சரியா, ரைட். இதோட ஸ்டாப் பண்ணுவோம். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க.